தாவேக்காவுக்கு கிடைச்ச வெற்றியிலேருந்து மக்கள் ஏதோ மாற்றத்தை விரும்புகிறாங்கன்றது தெளிவாக தெரியுது. அப்போது விஜய் அவர்கள் மேலே மக்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே, அதில் எந்த மாற்று கருத்தோ இருக்க வாய்ப்பில்லை. தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய எதிர்ப்பு அலைகள் அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு எதிராக நிறைய செயல்பாடுகளும் நிகழ்ந்துட்டுருக்குன்றதை நம்ம நாளிதழ் மூலமாகவோ இல்லை அரசியல் நிபுணர்கள் மூலயமாவோ நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. மக்கள் ஒருத்தர் நம்பி ஒரு மாற்றத்துக்காக ஒருத்தர்கிட்ட ஆட்சியை ஒப்படைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆட்சி இது முரண்பாடாக வேறு ஏதாவது செயல்கள் ஏதேனும் நடந்தால் இன்றைக்கு 234 தொகுதியில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெற்ற தாவேக்கா கண்டிப்பாக அவங்களாம் மக்களுடைய பிரதிநிதிகள் தான், மக்களுக்காக கண்டிப்பாக பணியாற்ற தான் போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்கேஸ் அவங்களால சிஎம் சீட்டில் உட்கார முடியல அப்படின்ற ஒரு தருணம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி அந்த 5 ஆண்டுகள் கழித்து திருப்பி அவங்க எலெக்ஷனில் பார்க்கும்போது கண்டிப்பாக நிச்சயமாக 234க்கு 200க்கும் மேலே மக்கள் அவர்களுக்கு பரிசளிப்பார்கள் தொகுதிகளை. மக்கள் மாற்றத்தை விருப்பப்படுறாங்க. இன்னொருத்தர் ஆட்சி முறையை அவங்க பார்க்கணுன்றத ஆசைப்படுறாங்க. இதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தி முடக்கும் போது மக்கள் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னாக்கா